அலையாஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கான ராசி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். தனுசு ராசி நேர்களே, இந்த ஜூன் மாதத்துல உங்களுக்கு என்ன நல்ல பலன் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசிதிபதியான குரு பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக தனது வீட்டையே பார்க்கிறார். இதுக்கு மேல இந்த தனுசு ராசிக்கு என்ன நல்ல பலன் நடக்கணும்? தன்னுடைய ராசி அதிபதியே தான் வீட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலனை தனுசு ராசி நேர்களுக்கு செய்வாரு. இதனால உங்களுடைய பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருகப் போகிறது. அதோட உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலிக்கப் போகுது. அதனால நீங்க என்ன செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெற்றிகள் என்பது நிச்சயம் உண்டு. அதோட இந்த குருவோட விசேஷ பார்வை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல விழுகுது. அங்க ராகு வேற இருக்கிறாரு. அதனால உங்களுடைய முயற்சிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பலிக்கப் போகுது. ஏன்னா ராகு 3ஆம் இடத்துல இருக்கும்போது நிச்சயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்க போகுது. 10வதுக்கு உங்களுடைய ராசிதிபதியினுடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்ல விழுகுது. இதனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா குரு வேற சப்போர்ட் பண்ணுவாரு நீங்க செய்யற முயற்சிகளுக்கு. அதோட உங்களுக்கு வெற்றிகள் பார்த்தீங்கன்னா பன்மடங்கு பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால நீங்க தைரியமா என்னன்னா இந்த நேரத்துல உங்களுடைய முயற்சிகள்ல நீங்க இறங்கலாம். அதனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். அதோட அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பார்த்தீங்கன்னா அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட உங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இடையான உறவுகள்ல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் என்பது வந்து போகும். அதாவது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள உறவுகள்ல அந்த விஷயங்கள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன தைரியம் என்பது ரொம்ப அதிகரிக்கும். அதோட உங்களுடைய செயல்பாடுகள்ல நீங்க என்ன செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் என்பது இந்த மாதத்தில் நிச்சயம் கிடைக்கும். அடுத்து குருவினுடைய 5ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல விழுகுது. இதனால உங்களுக்கு லாபங்கள் பார்த்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2ஆம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பன்மடங்கு பெருகி உங்களுக்கு பல வழிகள்ல பார்த்தீங்கன்னா லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த மாதத்துல உங்களுக்கு காதல் எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல காதல்ல விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா காதல் சாண அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா கேதுவோட இருக்கிறதுனால காதல்ல நீங்க விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. அதோட பிள்ளைகளுடைய செயல்பாடுகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா கேதுவோட இருக்கிறதுனால அவங்களுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். ஆகையால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய செயல்பாடுகளை கவனமாக இருப்பது நல்லது. பூர்வீக சொத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா தற்போது நீங்க அர்த்தாஷ்டம சனியினுடைய பிடியில் இருக்கீங்க. அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா கெடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். அதோட 12ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா கேதுவோட இருக்கிறதுனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறக்கம் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் கெடும். ஆகையால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பது நல்லது. கல்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். ஆனால் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்தமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால சோம்பல் தன்மை என்பது அவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே நேரம் காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும். இந்த மாதத்துல உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவுகள்ல கொஞ்சம் விரிசல்கள் வந்து போகலாம். ஆகையால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகம் பார்க்கிறவங்க பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடத்துல கொஞ்சம் அனுசரித்து செல்லணும். ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபங்கள் அதிக அளவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வேலை பார்க்கும் இடத்துல அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.